ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ. ஆடிக்கொண்டாரந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ. காணகன் ஆயிரம் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கிலுரைபவர் நாடி துதிப்பவர் பங்கிலுரைபவர் நம்ப திருஜெம் பொன்னம்பல வான நம்ப திருஜெம் பொன்னம்பல வானராடி கொண்டார் அந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ. ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் பழமிரித்தாட. ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் மரவம் படமிரித்தாட. சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பரத்தே. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா? ஆடிப்பதத்தை முன்னிட்டு திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கோம். அங்கே உள்ள அம்மா மன்றத்தை பார்க்க வந்திருக்கோம். இந்த வாட்டி காவேரியில் தண்ணி வரலாங்க. அங்கே நிறைய புதுமண தம்பதியர்கள்லாம் தாலி பிடிச்சி கட்டுவாங்க. அதை வாங்க பார்க்கலாம் வாங்க. கும்பல் க்ரௌட் ஒன்றும் இல்லை பெருசாக. இப்போ தண்ணி இல்லாதனால நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க. ஆயிரம் மணி வீட்டுங்கிறது பார்த்தோன்னே நான் உங்கள் பேருண்ணே? எந்த ஊர்ண்ணே? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல முறையில் தான் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் தண்ணி வரும். அந்த தண்ணியில் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை தண்ணி இல்லாதனால திருச்சி மாநகராட்சியிலேருந்து வந்திருக்கோம். திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். ஏர்போர்ட்டு குண்டூர் எங்கள் ஊர்.
நாங்கள் வருஷம் வருவோம் காவேரி ஆற்றுக்கு. ஆனால் இந்த வருஷம் தண்ணி வரல. தண்ணி வராது, ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. இந்த வருத்தத்தை வந்து நீங்கள் வந்து அடுத்த வருஷம் தண்ணி திறந்து விட்டு இந்த வருத்தத்தை போக்கணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. மக்கள் வந்து இந்த தரையில் வந்து சூட்டோட கரைக்கு போகிறாங்க. அதனால் ரொம்ப எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக போகிறீங்க? நாங்கள் திருச்சியில் இருக்கிறதுனால வருஷம் வருவோம். மாலை கொண்டு போறானே கொஞ்சம் பாருங்க, மாலை ஆட்டு கொண்டு வந்து கரையில ஓரமா வச்சுக்கிறேன். ஸ்ரீரங்கம் கொடியால சத்திரத்தில் தண்ணி வருஷம் நல்லா ஃபுல்லாக போகும். இந்த வருஷம் தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இங்கே நடு ஆற்றுல வந்து கும்பிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி ரொம்ப இல்லாதது, மக்கள் எல்லாம் கஷ்டமாக இருக்குது தண்ணி இல்லாத. அதனால் தண்ணி வந்தால் நல்லா இருக்குன்னு. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வழிபாட்டு முறைக்கு வந்துருக்கீங்க? 2 வருஷமாக. 2 வருஷமாக. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆடி தண்ணி இல்லை காவேரி அதை பற்றி நீங்கள் என்ன திருச்சி மாநகராட்சி எவ்வளோ ஏற்பாடு செஞ்சுருக்கோம் தண்ணி பொதுமக்களின் கவனத்திற்கு வந்து நம்ம திருச்சி காவேரி ஆற்றுல தண்ணி இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மழை பெய்யல அங்கிட்டு. மழை பெஞ்சிருந்தால் கண்டிப்பாக நமக்கு தண்ணி வரும். அங்கே மழை பெய்யாதது தண்ணி வரல. மழை பெஞ்சால் கண்டிப்பாக தண்ணி நமக்கு வரும். சரி, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வழிபாட்டு முறையில் பண்ணியிருக்கீங்க? நான் வருஷம்லாம் அங்கே வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த திருச்சி மாநகராட்சி உங்களுக்கு தண்ணி இல்லாத வந்து எவ்வளோக்கும் உங்களுக்கு சலுகைகள் பண்ணி கொடுக்குறாங்க? நல்லா தான் செஞ்சுருக்காங்க. எந்த விதமான உங்களுக்கு சரி, இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆற்று தண்ணி மழை தண்ணியை கையில தூக்குனா மணல் சூடா இருக்கு. இங்கே பாரு, இங்கே பாரு. நமது உடைமைகளை மற்றும் தங்க ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுமாறு உங்களை திருச்சி மாநகர காவல்துறை அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நீங்க அவங்க இருக்கீங்க, அவங்கள வழிகாட்ட லைக் பண்ணுங்கள். முகில் பார்த்திபன் யூடியூப் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஆல் நோட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வருங்க.